ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மேட்ச் பார்த்தீங்களா பாஸ். உங்க ஃபேவரைட் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். ஸ்ரீனியும் நானும் இன்னைக்கு சேர்ந்துருக்கோம். ஐ திங்க் ஒரு நாளைக்கு அப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணுறோம் ஆஃப்டர் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் மேட்ச். அதுதான் நம்ம மெயின் டாப்பிக்காக இருக்க போகுது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஸோ மச் ஹேப்பன்ட் இன் இந்தியன் கிரிக்கெட், ஐபிஎல் அண்ட் ஸோ ஆன் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஐ திங்க் த மோஸ்ட் கிராவிடேட்டிங் டாபிக்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஓகே, இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, ஈடன் கார்டன்ஸ் 2025ஓட இதுதான் 3வது ஹோம் டெஸ்ட்டாக இருக்கலாம் சொல்லலாம் ஒரு பக்கம். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்சை நம்ம சைடில் ஒதுக்கி வச்சோம். அது ஒரு வார்ம் அப் மாதிரி தான் இருந்துச்சு. WTC பாயிண்ட்ஸை சுருட்டிட்டோம். நம்ம உண்மையான டெஸ்ட் வந்து இந்த டெஸ்ட்டாக தான் இருந்தது. அண்ட் இந்த டெஸ்ட்டில் வந்து இந்தியன் டீம் ஃபெயில் ஆயிருக்கா, இல்லை கௌதம் கம்பீர் லெட் மேனேஜ்மெண்ட் டீம் ஃபெயில் ஆயிருக்காங்கிறத தான் நம்ம நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் ஆராய்ச்சி பண்ண போகிறோம். ஸ்ரீனி, மேட்ச் பார்த்தேன். பார்த்தீங்களா? நான் ஆக்சுவலி வந்து அங்கேருந்து தான் ஆரம்பிக்கலாம். நீங்க சொன்ன இடத்துல. நீங்க ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட்ன்னு சொன்னப்போ நான் வந்து என்ன இந்த வருஷம் ஒரு 3 டெஸ்ட்ன்னு சொல்றாரு. எனக்கு அந்த வெஸ்ட் இண்டீஸ் 2 டெஸ்ட் ஞாபகமே இல்ல. அது நீங்க சொன்ன மாரி வந்துட்டு இட்ஸ் சோ ஒன் சைடட் சோ இதுவா இருந்தது. லைக் நான் அத வந்து ஒரு கன்சிடரே பண்ணல. 3வது டெஸ்ட் அப்படின்னு நீங்க கேட்ட அந்த கேள்வி பிஃபோர் நம்ம வந்து டெஸ்ட்டுக்குள்ள போயிட்டு டெஸ்ட் பத்தி பேசி ஆர் வின் லாஸ் அப்படின்றது என்னோட முதல் கேள்வி உங்களுக்கு வந்துட்டு சுட சுட சொல்லுங்க. கௌதம் கம்பீர் அப்புறமா இன்னும் கோச்சா இருக்கணுமா? இல்ல கோச் மாத்தலாமா? கோச்சா? அப்ப என்ன கோச்சுக்கிட்டு போ அப்படின்னு நம்ம சிவகார்த்திகேயன் சொல்லுவாரு. பட் ஐ திங்க் இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட் கொஸ்டினிங் இல்லைங்களா? இனிமேல் இருக்கணும் இல்லன்னு இல்ல. ஐ திங்க் இந்த WTC சாம்பியன்ஷிப்ல வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்து டக்கரா குடுக்குற அளவுக்கு நம்ம போலனா, ஐ டோன்ட் திங்க் இட் டிசர்வ்ஸ் டு பி த யூ நோ ஐ ஐ திங்க் தேர்ஸ் ஸ்டில் சம் டைம். இட்ஸ் லிட்டில் டூ ஏர்லி ஜட்ஜ் பண்றதுக்கு. ஏன்னா அஃபிஷியலி நீங்க பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிச்சிருக்காரு. ஏசியா கப் ஜெயிச்சு குடுத்துருக்காரு. அவர் ஜெயிச்சு குடுத்தாரா, டீம் ஆல்ரெடி வந்து இது ரோஹித் சர்மாவோட டீம் பில்ட் ஆன டீம தான் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபில அவர் கொண்டு போனாரு. ஸோ இட் வாஸ் மோர் ஆஃப் ரோஹித் சர்மாஸ் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தென் கௌதம் கம்பீர். அவரோட ஆனா மெயின் டென்யூரோட ஒரு பெரிய ஒரு ஃபெயிலியர்ஸா இப்போ என்ன வந்து வந்துட்டு இருக்குன்னா டெஸ்ட் மேட்சஸ். டெஸ்ட் மேட்சஸ்ல அவரோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் எவ்ரிதிங். ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஐ திங்க் T20 வேர்ல்ட் கப் அண்ட் 2027 வேர்ல்ட் கப்லாம் இருக்கு. பட் ஐ திங்க் இந்தியன் டீம் லெட்ஸ் டேக் அ ஸ்டெப் பேக். சோ மெனி திங்ஸ் நெறைய விஷயம் இருக்கு. நம்ம இதுல நீங்க கேட்டீங்க கேள்வி. அதோட கேள்வி என்னன்னா, இஸ் ஆன் த ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவர் அந்த ஸ்க்ரூட்டினிக்கு வந்து அவர ஸ்க்ரூட்டினைஸ் பண்ற நேரம் வந்தாச்சு. இது வந்து இனிமே இந்த பிகினிங்னு கிடையாது. பட் கொஞ்சம் இன்னும் ஒரு டைம் குடுத்து பார்க்கணும். ஏன்னா இங்கிலாந்துல ஒரு டீசென்ட்டான ரிசல்ட்டோட தான் அவர் வந்தாரு வித் அ ஃப்ரெஷ் கேப்டன். ஸோ பட் இஃப் ஹி லூசஸ் த நெக்ஸ்ட் டெஸ்ட், இஃப் இந்தியா வந்து அடுத்த டெஸ்ட் மேட்ச வந்து தோத்தாங்கன்னா, டூ வி நீட் அ செப்பரேட் கோச் ஃபார் டெஸ்ட் மேட்சஸ்? மேபி டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் மாரி வேணுமா? என்னங்கிறத வில் ஹேவ் டு திங்க். ஆர் த ஸ்ட்ராட்டஜி ஹாஸ் டு சேஞ்ச். அவரோட ஸ்ட்ராட்டஜி தாங்கிறது அவர் சொல்லியிருக்காரு வேற போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ்ல. ஏன் இந்த கேள்வி நான் ஆரம்பிச்சேன்னா, மேனேஜ்மென்ட்டோட இது ப்ராப்ளமா, இந்தியன் டீமோட ஃபெயிலியரானா, போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ்ல கௌதம் கம்பீர் சொன்னாரு, "நாங்க ஸ்பின்னிங் ட்ராக் தான் நாங்க வந்து கேட்டோம். நாங்க எந்த ட்ராக் கேட்டோமோ, அந்த ட்ராக் அவங்க கரெக்ட்டா கியூரேட்டர் குடுத்திருக்காரு. ஆனா, நம்ப பேட்ஸ்மேனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியல. பவுமா இல்ல வாஷிங்டன் சுந்தர் அப்ளை பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணாங்க, சர்வைவ் பண்ணாங்க. பட் வி குடன்ட் அப்ளை 123ங்கிறது நம்ம சேஸ் பண்ணியிருக்கணும்." அப்படின்னு. என் கேள்வி என்னன்னா, இந்த ஹோல் ஸ்பின் டாக்ட்ரின் நம்பள்து வந்து ஓவரா நம்ப வந்து டர்ன் பண்ற பிட்ச நம்ப வந்து தயார் பண்றதே வந்து கரெக்ட்டா? இல்லையா? டெஸ்ட் மேட்ச்க்குள்ள போவோம். எஸ், கிரேட் இன்னிங்ஸ் பை டெம்பா பவுமா. ஆம், யூ நோ நம்ப யாரு அவரு ஹார்மரா? 1000 ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் விக்கெட்ஸோட வந்த சைமன் ஹார்மர், மேன் ஆஃப் தி மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் வேற அவரு. இதெல்லாம் நம்ம பேசுவோம். லேக் ஆஃப் அப்ளிகேஷன் ஃப்ராம் இந்தியன் டீமா இது அப்படின்னு. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்தியன் பிளேயர்ஸ் வேர் செட் அப் ஃபார் ஃபெயிலியர் பை தேர் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிட்ச் ஸ்ட்ராட்டஜி. இதுதாங்க. இங்கேருந்து தான் நான் ஆரம்பிக்கணும்னு பார்க்குறேன். 100% அக்ரி. 20 இயர்ஸ் அகோ போனாலுமே வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸாஜரேட்டட் டர்னிங் பிச்சஸ் ஆர் கைண்ட் ஆஃப் பிச்சஸ் இருந்தாலுமே வந்து ஒரு டெண்டுல்கர், டிராவிட், லக்ஷ்மன் இவங்க எல்லாம் வந்து வேர் ஏபிள் டு லைக் பேட் ஆன் தீஸ் கைண்ட் ஆஃப் பிச்சஸ்.
பிச்சஸ் ஒரு பக்கம் நீங்க இருந்தாலுமே வந்துட்டு நம்ம கண்டிப்பா அதுவும் சொல்லணும். இந்த மாடர்ன் ஜெனரேஷன் இந்தியன் பேட்ஸ்மேன் தே லேக் த ஸ்கில். அவங்ககிட்ட அந்த ஸ்கில் இல்ல இந்த மாதிரி பிச்சில் விளையாடுறதுக்கு. ஸோ இது கம்பேர் நீங்க கேட்குற அதே கேள்விக்கு தான். ஸோ நமக்கு அதுவே தெரியும் இவங்க கிட்ட அந்த ஸ்கில் இல்ல. இல்லாதப்போ வந்து இந்த மாதிரி பிச் கொடுக்கணும். ஏன்னா நம்ம பவுலர்ஸ் வந்துட்டு இது எப்படின்னா வந்துட்டு நம்ம நியூசிலாந்து சீரிஸ் அப்போ போன வருஷம் பேசினப்போ பேசிக்கலி வந்து ஒரு பின்னருக்கு வந்துட்டு லைக் என்ன நீங்க பிச் கொடுத்தீங்கன்னா தே வில் பிகம் லீத்தல். நம்ம ஸ்கில்ஸ் நல்லா போவாங்க. மிச் சாண்ட்னர் அண்ட் கிளென் பிலிப்ஸ் வந்து ஒரு ஷேன் வார்ன், முத்தையா முரளிதரன் லெவலுக்கு அவங்கள்ட்ட நம்ம ஆளுங்க ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கான மெயின் ரீசன் அந்த பிட்ச். இப்போதெல்லாம் கம்ப்ளீட்டா வந்து லாட்டரியா மாறிடுதுல. லைக் இப்போ நீங்க வந்து அதே வந்து ஒரு டீசென்ட்டான வந்து பிட்ச் கொடுத்தீங்கன்னா லைக் நார்மலா இந்தியாவில் வந்து டே 4 டே 5 டிட்டீரியேட் ஆகிற மாதிரி பிட்ச் கொடுத்தீங்கன்னா ஷுர்லி இந்தியன் பவுலர்ஸ் ஆர் கேப்பபிள், ஸ்பின்னர்ஸ் ஆர் கேப்பபிள் லைக் அட்லீஸ்ட் இந்த லைன் பவுல் போடுறது, லெக்ஸ் பவுல் பண்றது அண்ட் தே டோன்ட் நீட் லைக் இந்த மாதிரி பிச்சஸ். இது எனக்கு புரியல. இந்த காரணம் வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து கம்பீர் சொன்ன காரணம் வந்துட்டு நாங்க இந்த மாதிரி பிச் கேட்டோம்னா எதுக்கு இந்த மாதிரி பிச் கேட்கறாங்க? ஒன்லி யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இந்தியன் பேட்ஸ்மேன் ஸ்கில்ஸ் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஐபிஎல் காரணமா சொல்ல விரும்பல. பட் ஆனால் வந்து பெரும்பாலுமே வந்து வர டெஸ்ட் பிளேயர்ஸ் இன்னைக்கு வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து ஒயிட் பால் தான் தெரியும். அவங்களோட ரஞ்சி ட்ராஃபி இது வந்து லைக் அந்த அளவுக்கு வந்து வி டோன்ட் நோ லைக் அவங்களோட டொமஸ்டிக் இதுன்றத விட வந்து டொமஸ்டிக்லேயே வந்து இந்த அளவுக்கு பிக்சர்ஸ்லாம் டேர்னிங் பிக்சர்ஸ் இப்போ கொடுக்கறது இல்லை. தேர் ஆர் லைக் மச் மோர் பெட்டர் இது. ஸோ இன் தட் கான்டெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு அடுத்த டெஸ்ட் வந்து கவுஹாட் அங்கேயும் இதே மாதிரி பிச்சு கொடுத்து இந்தியா தோத்தாங்கன்னா தோக்கலன்னா கூட சரி ஈவன் இஃப் பிச்சஸ் ஆர் சிமிலர் இன் லாட்டரி இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி பிச் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னா வந்துட்டு இட்ஸ் ஸ்டில் அன்அக்செப்டபிள். ஸோ மெயின் ரீசனே அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா ஸோ ஓகே லெட்ஸ் ஜஸ்ட் கோ பேக் ரைட். தெர் இஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் எ ஹிஸ்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாட் ஒன்று சொல்கிறேன். 2016 to 2020 வந்து இந்தியாவில் விளையாடுற மேட்சஸில் இந்தியாவுக்கு ரன்ஸ் பர் விக்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து 53. 53லேருந்து 2021க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து 33க்கு வந்திருக்கு. த ஆவரேஜ் ஹேஸ் டிப்ட் பை 20, ஆல்மோஸ்ட் 50% ஸ்லாஷ் ஆயிருக்கு. அதே மாதிரி பால்ஸ் ஃபார் விக்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 85 பால்ஸ்க்கு விக்கெட் விழும். ஸ்ட்ரைக் ரேட், ஆப்போசிஷனோட ஸ்ட்ரைக் ரேட் அது. அந்த 85 பால்ஸ்க்கு பதிலாக இப்போ 56 பால்ஸ்க்கு விழுது. ஸோ ஏன்னா இந்த ட்ரெண்ட் நம்ம பார்க்குறோம். இந்தியாவில் வந்து லோ ஸ்கோரிங் மேட்சஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. இதோட ஒரு ஸ்டாகரிங் ஸ்டாட் ஒன்று சொல்கிறேன். இந்த இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் அந்த சீரீஸை ஒதுக்கிறீங்க. இந்தியா வந்து ஒரு ஃபுல் சீசன் லைக் அந்த லாஸ்ட் 400 ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அடித்தது வந்து அந்த இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச்சில் தான். அந்த 2 மேட்ச் சீரீஸ் ஒன்று நடந்துச்சு நியூசிலாண்டில் நம்ம தோக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ அடித்த 400 தான். அதுக்கப்புறம் நியூசிலாண்டோட இருக்கட்டும், பார்டர் கவாஸ்கரில் இருக்கட்டும், இப்போ திருப்பி இந்த மேட்ச்சில் லைக் தே ஹேவன்ட் ஸ்கோர்ட் 400 ரன்ஸ். ஒரு பேட்ஸ்மேன் கூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 100 அடிக்கல. அண்ட் திஸ் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் த பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செஞ்சுரியே கிடையாது. நிதிஷ்குமார் ரெட்டி மெல்பர்னில் அடித்தார். அது வந்து நம்பர் 8ல் வந்து அடித்தார். இன்னொரு நம்பர் 8ல் அடித்த பேட்ஸ்மேன் வந்து ஆர் அஸ்வின், அதுவும் பங்களாதேஷோட. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் 100 அடிக்கல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். 400 ரன் நம்ம அடிக்கவே இல்லை. நம்ம ஆவரேஜ்லாம் குறைஞ்சிட்டு வந்திருக்கு லாஸ்ட் 5 வருஷத்தில். அண்ட் இது எல்லாத்துக்கும் ஒரு எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா 2021ல் உங்களுக்கு சீரீஸ் ஞாபகம் இருக்கா? இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா சீரீஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னையில் நடந்துச்சு. அங்கே வந்து ஜோ ரூட் வந்து டபுள் செஞ்சுரி அடிச்சு ஜெயிக்க வச்சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவங்களுக்கு கிடைச்சதுனால இந்தியாவில் அவ்வளோ கேட்சப் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். அண்ட் தே கொலாப்ஸ் இன் த 4th இன்னிங்ஸ். அப்போ 2021 சீரீஸில் அந்த கோவிட் சீரீஸ் அது அந்த அஹமதாபாத் டெஸ்ட் மேட்ச்லாம் வந்து 2 நாளில் முடிஞ்சது. தே கிரியேட்டட் திஸ் மேசிவ் டேர்னிங் ட்ராக்ஸ். அப்போ சேஞ்ச் பண்ணாங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை. இல்லைப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆப்போசிஷன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பெரிய ஸ்கோர் அடிச்சிருவாங்க அப்படின்னு. நடுவில் இங்கிலாந்து சீரீஸில் கொஞ்சம் மேலே கீழே ஆனாலும் ஓவராலாக இந்த ஸ்பின்னிங் ட்ராக் ஸ்ட்ராட்டஜி வந்து அங்கேருந்து ஆரம்பிச்சது. சாரி, கொஞ்சம் சில ஸ்டாட்ஸ்லாம் சொல்ல வேண்டியமா இருந்துச்சு. பட் ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் ஜஸ்டிஃபைங் அண்ட் இட்ஸ் கிளியர்லி நாட் ஒர்க்கிங். 10 மேட்ச்ல 4 மேட்ச் தோத்துருக்காங்க. பட்
அந்த ஐ மீன் ஃபார் அந்த ஹோம்ல. லைக் கோயிங் பேக் லைக் இப்போ போன இங்கிலாந்து சீரிஸ் லைக் விச் இந்தியா 4-1 லைக் போப் 196 அந்த பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா வந்துட்டு ரோஹித் சர்மா டாஸ் தான் தோத்தாரு. பட் இந்தியா பிளேட் லைக் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் தவிர வந்துட்டு மேபி வந்து 3வது டெஸ்ட் வந்து கொஞ்சம் இட் வாஸ் a tricky pitch அப்படின்னு சொல்லலாம். அது இந்த மாதிரி ஓப்பன் இல்ல. நீங்க சொல்றது இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா England tour. 2024 அந்த ஆமா. யசஸ்வி ஜெயஸ்வால் 2024 பயங்கரமா அந்த பொழந்தாரு 3வது 700 ரன். இது வந்து ஜெய்ப்பூர் நினைக்கிறேன். 3வது மேட்ச் வாஸ் இல்ல ராஞ்சியா which was one that ம். சுமன் கில் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணுவார்ல. played a very good innings ம். in terms of second innings. அது வந்து கொஞ்சம் ஆமா ஒரு 200 ட்ரிக்கி சேஸ் slightly அது. ஆமா. tricky pitchன்னு சொல்லலாம். ரொம்ப வந்து இந்த ரேஞ்ச் இந்த அளவுக்குலாம் இல்லாம ஐ மீன் இது வந்து இது சொல்றாங்க 4 நாள் முன்னாடி வந்து பிட்ச் ஆர்டர் பண்ணி அப்படின்னு. இன்ஃபேக்ட் டு த பாயிண்ட் லைக் டெஸ்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆல் த ரூமர்ஸ் அண்ட் நியூஸ் வாஸ் வந்து இந்தியா ஆர் கோயிங் டு பிளே மோர் ஃபார் ரிவர்ஸ் ஸ்விங்குக்கு. ஸோ எஸ் இட் பி அப்ரேசிவ் பிச் பட் நாட் நெசசரிலி. ஜென்ரலி வந்து கொல்கத்தாவில் வந்து டே 3 டே 4லாம் நல்லா பேட்டிங் ட்ராக்காக மாறும். அண்ட் அந்த மாதிரி தான் பிச் வாஸ் சொல்லியிருந்தாங்க தவிர இந்த ரேஞ்சுக்கு வந்து லைக் இது ம். வந்து டே 1 ஆரம்பிக்கும் போது கூட நான் நினைக்கல டே 3க்குள்ள இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடும் மேட்ச். இந்தியா இது பண்றாங்களோ இல்லையோ லைக் அதர்வே. பட் இந்த டிட்டீரியேஷன் ஸ்டார்ட் லைக் ஈவன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வென் சவுத் ஆப்பிரிக்கா பேட் பண்ணப்போ அவ்வளோ ஒன்றும் லைக் மோசமானு சொல்ல முடியும். ஸோ இட் வாஸ் ஸ்பின்னர். பை த டைம் இந்தியா கேம் டு பேட் இட் ஜஸ்ட் வென்ட் பேர். இது எக்ஸாக்ட்லி தான் வந்து இன்ஃபேக்ட் அவங்க ஒத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டே 1லயே டர்னிங் ட்ராக்கா வேணும். அண்ட் டே 1ல அந்த மாதிரி டர்னிங் ட்ராக் கேட்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஒரு செஷன் 1.5 செஷன் கொஞ்சம் ஓகேயா இருக்கும். அதுக்கப்புறம்லேருந்து இட் ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் டிட்டீரியேட்டிங். ஸோ அகைன் மேட்சுக்குள்ள இறங்கவே இல்லை நம்ம இன்னும். பட் ஜஸ்ட் ஏன்னா திஸ் அகைன் இந்த மேட்ச் பத்தி பேசியே வந்து நம்ம வந்து we shouldn't waste too much time going into the match because இந்த மேட்சோட ஃபுல் கான்டெக்ஸ்டே வந்து பிட்ச் சம்பந்தப்பட்டது and the influence of the Indian management, acceptance of the Indian management. ஏன் இந்த pitch, this it all came out to be. But a little few words for Temba Bavuma. I think if you remember, I know we all remember Steven Smith பூனேல இதே மாதிரி ஒரு டர்னிங் ட்ராக்ல ப்ராப்ளி த பெஸ்ட் செஞ்சுரி பை அ விசிட்டிங் பேட்ஸ்மேன்னு சொல்லலாம்ல இந்தியன் சாயில்ல. கெவின் பீட்டர்சன் இன் மும்பை டெஸ்ட் மேட்ச், அலிஸ்டர் குக் அண்ட் கெவின் பீட்டர்சன். இது அடிச்சது 55 ரன் தான். ஆனா ஐ திங்க் இன் வெயிட் திஸ் வாஸ் அ 150 இன் அ நார்மல். கண்டிப்பா ஐ மீன் அதுதான். அண்ட் ஓகே என்ன சொல்றது, இன்னொரு ஆர்குமெண்ட் யூ கேன் மேக் இஸ் லைக் சுப்மன் கில் இருந்தாருன்னா அவர் விளையாடி இருப்பாரு. பட் ரியாலிட்டி இஸ் வி டோன்ட் நோ. சுப்மன் கில் ஆப்வியஸ்லி இந்தியா ரைட் போயிட்டார். அண்ட் இன்ஃபேக்ட் சுப்மன் கில் ப்ராபப்ளி அடுத்த டெஸ்ட்டுக்கும் அவைலபிள் இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். பட் டெம்பா பவுமோட அந்த இன்னிங்ஸ் 136 பால் அவர் விளையாடுது. நியர்லி லைக் கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் மாதிரி. இப்போ அதுவே வந்து பெரிய விஷயம். ஒரு 3 ஹவர்ஸ் இந்த இதுல வந்து பேக் பண்ணது அண்ட் பீங் நாட் அவுட் அட் 55. அதுதான் ஃபண்டமெண்டலி டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா வந்து லைக் 30 ரன் தான் லீடு. அது அப்படியே தேர்த்து இந்தியா வந்து அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 100 ரன் கிட்ட வந்து வந்திருந்தாங்கன்னா வந்து ஈவன் 60-70 ரன்ஸ் இப் இந்தியா 100 கூட ரொம்ப ஜாஸ்தி. இஃப் இந்தியா அட் 60 ரன்ஸ் 70 ரன்ஸ் லீட்னு வச்சுக்கோங்களேன். ஓ தே மே அதுதானே டிஃபரன்ஸே இருந்துச்சு Yeah, லாஸ்ட் but 30 ரன். ஆமா. இது என்ன ஆக்சுவலி வந்து இது நல்லதுன்னு லைக் நாட் நெசசரி ஃப்ரம் இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ் பட் அட்லீஸ்ட் ஹோப்ஃபுல்லி அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து தே வில் லேர்ன் இந்த மாதிரி பிச் நமக்கு தேவையில்லை. பட் அந்த 2024 இங்கிலாந்து சீரீஸ் வந்து அது ஐடியல் டெம்ப்ளேட் ஃபார் பிச்சஸ் ஃபார் இந்தியா. இந்தியா லைக் குட் பேட்ஸ்மேன் கேப்பபிள். இந்த நம்ம முன்னாடி பேசும்போது கூட நீங்க சொன்னீங்க 6 போலர்னு. என்னை பொறுத்த வரைக்கும் 6 போலர் இல்லை 5 போலர் தான். ஏன்னா கிவன் வாஷிங்டன் சுந்தர் ஒரே ஒரு ஓவர் தான் மொத்த மேட்ச்லேயே போல் பண்ணதால பிளேயர் ஆஸ் பியூர் பேட்ஸ்மேன் ராதர் தன் போலர். 6 போலர் செலக்ட் பண்ணலாம் தப்பு இல்லை. ஏன்னா வென் யூ லுக் அட் இட் லைக் 3 ஜென்யூன் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னும் போது வந்துட்டு இன் வாஷிங்டன், ஜடேஜா அண்ட் அக்ஷர் பட்டேல். ஸோ 6 bowlers அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐ டோன்ட் திங்க் சேயிங் லைக் 4 spinners 6 bowlers அப்படின்றது ஒரு இதுவே கிடையாது. யூ கேன் ஆர்கியூ லைக் still went with like 5 bowlers and then Washington Sundar played as a batsman. But coming
டு லைக் நீங்க அதே மேட்ச் பத்தியோட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. டெம்போ போமா ஒண்ணுதான் லைக் நீங்க அதான் இந்த மேட்ச்ல அப்படின்னு பேசலாம். அதர்வைஸ் மத்தவங்க வந்து இந்தியா மேபி பும்ரா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து 5 விக்கெட் எடுத்தது இட் ஸ்டில் ஷோஸ். இந்த மாதிரி ஸ்பின்னிங் ட்ராக்லயும் வந்து அவர் வந்து ஸ்டில் வந்து 5 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா தட் ஷோஸ் ஹிஸ் ஸ்கில் லெவல்ஸ். அவர் வந்து வேற வேற லெவல்ல இருக்காரு இன் கம்பேர் டு லைக் அதர். ஸோ பவுலிங் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கிளியர்லி லைக் டெமான்ஸ்ட்ரேட்டிங் தட் அவங்க டெலிவர் பண்ண முடியும். எந்த மாதிரி பிச் கொடுத்தாலும் இந்த மாதிரி பிச் நம்ம பேட்ஸ்மேனுக்கு விளையாட முடியாது. ஸோ வி கோ பேக் டு த சேம் பாயிண்ட் ஆஃப் ஆர் பேட்ஸ்மேன் கிராட் பிளே இந்த மாதிரி. பட் ஆப்போசிஷன் பவுலர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து எடுத்து கொடுக்குறீங்களே, இந்தாங்கப்பா உங்களுக்கும் வந்து we are giving a much more than level playing field. அண்ட் நமக்கே ஒரு சாதாரண ஜெனரல் ஆடியன்ஸா நமக்கு இது புரியுது. வெதர் இட் இஸ் பூனே 2016 பிட்ச்னால தான் ஜெயிச்சிருக்காங்க. இண்டோர் 2023 ஆஸ்திரேலியா பிட்ச்னால தான் ஜெயிச்சாங்க. ஒண்ணே ஒண்ணு எக்ஸெப்ஷன் வந்து அந்த 2021ல வந்து இங்கிலாந்து வந்து டீசன்ட் இந்தியன் பிட்ச்ல வந்து இந்தியாவை அவுட் பிளே பண்ணாங்க. அண்ட் ஹைதராபாத்ல போன சீரீஸ்ல பெங்களூர் எடுத்தீங்கனாலும் அதேதான் லைக் நியூசிலாந்து பெங்களூர்ல எக்ஸாக்ட்லி அதுதான் அது. பட் நியூசிலாந்து ஜெயிச்ச அந்த லாஸ்ட் 2 மேட்சஸ், இந்த மேட்ச் நம்ம பூனே 26. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த மேட்சஸ் வந்து என்னைக்குமே வந்து நம்ம தேவையில்லாத ஒரு டர்னிங் பிச் கொடுக்கறதுனால தான் ஆப்போசிஷன் ஸ்பின்னர்ஸ் வந்து கேம்ல. எனிவே வாவ் டெஸ்ட் மேட்ச பத்தியே நம்ம அவ்வளவா பேசவே இல்லை. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம என்னோட ஒரிஜினல் கொஸ்டின் கம்பீர் நீங்க சொன்னீங்க வந்து ஸ்டில் சான்ஸ் கொடுக்கணும்னு. ஸோ இது வரைக்கும் கம்பீர் வந்து 18 மேட்சுக்கு இஸ் பீன் த கோச் டெஸ்ட் மேட்சஸ். இங்கிலாந்து சொன்னீங்க பட் மோர் தென் 50% லாஸ்ட் ரேட். 9 தோத்துருக்காரு, 7 வந்து இஸ் லைக் 1 அண்ட் 2 ட்ரா. அது 7ல வந்து நீங்க சொல்ற மாதிரி 2 பங்களாதேஷ், 2 வெஸ்ட் இண்டீஸ். இன் தியரி அண்ட் இந்த அடுத்த டெஸ்ட்டுக்கு அப்புறமா வந்துட்டு இந்தியா வந்து ஹோம் டெஸ்ட் வந்து கிடையாது, நெக்ஸ்ட் இயர் தான் வந்து. ஸோ இதுக்கப்புறமா வந்து இந்தியா ஸ்ரீலங்கால ஒரு 2 டெஸ்ட். ஸோ இந்த WTCல வந்து சைக்கிள்ல இது 3வது சீரீஸ், இது 4வது சீரீஸ். ஆமா, ஏன்னா நியூசிலாந்து வேணும், தென் இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் திஸ் திங். ஸோ we are nearly 50% ஆஃப் தி 50% வந்து நீங்க நம்ம ஜெயிச்ச ஒரே சீரீஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸோட 2 மேட்ச் அவ்வளவு. அடுத்தது வந்து ஸ்ரீலங்கால போறோம், நோ கண்ட்ரோல். அண்ட் தென் அதுக்கு அடுத்தது வந்து 5 டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியாவோட. 5 டெஸ்ட் மேட்ச் இந்த மாதிரி பிச்சு கொடுத்தாங்கன்னா ஆஸ்திரேலியாவோட there is India not even making mid table finish பண்ணுவாங்க WTC இதுல. ஆமா. அகைன் அந்த WTC இஸ் another reason why I think எல்லா டீமும் ஒரு அதிகமா ரிசல்ட் ஓரியன்டட் பிச்சஸ் வேணும்னு ட்ரை பண்றது. பட் எனிவே ஒரு செகண்ட் நீங்க சொன்ன கேள்வியோட ஆன்சர் நான் ரீகாலிபிரேட் பண்ணா கூட ஐ திங்க் அந்த பெரிய கேள்வி என்ன தெரியுமா வருது? இப்போ கம்பீர் இஸ் த கோச் ஃபார் T20I, ODI அண்ட் ஒயிட் பால் அண்ட் ரெட் பால் கிரிக்கெட். இப்போ நிறைய டீம்ஸ் வந்து இங்கிலாந்து எஸ்பெஷலி நீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கோச் தேவையா? ஏன்னா கோச்சுக்கு இப்போ 2 வேலை இருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா கோச்சோட வேலையும் பண்ணிட்டு இருக்காரு, இவர் வந்து டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஃபுல் பிளேயர் பூலை வந்து நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அக்ராஸ் த 3 ஃபார்மேட், அந்த வேலையும் இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. டே டு டே மேட்சஸ்ல வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டு இப்போ யார் ஃபர்ஸ்ட் இறங்கணும், செகண்ட் இறங்கணும். எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா மேபி இட்ஸ் டைம் டு செப்பரேட் த 2 ஜாப்ஸ். எல்லா பவரும் ஒருத்தர்கிட்ட கொடுக்காம உன் வேலை டெஸ்ட் மேட்ச் கோச்சிங், உனக்கு பிளேயர் பூல் யார் வேணும்னு நீ சொல்லு. நீ வந்து டெஸ்ட் மேட்சை எப்படி ஜெயிக்கணுங்கிறத மேல மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு. பிளேயரை பேலன்ஸ் பண்றது, அவங்களோட ஒர்க்லோட பேலன்ஸ் பண்றது அதெல்லாம் நீ கொண்டு வராத. அந்த மாதிரி ஹேவ் மேபி 2 செப்பரேட் கோச்சஸ். ஏன்னா ஒயிட் பால் கோச்சிங்கோ ரெட் பால் கோச்சிங்கோ இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ T20ல நீங்க அபிஷேக் சர்மாவோட நீங்க வந்து ஓப்பனிங்ல நீங்க யார் இறக்க போறீங்க, பவர் பிளேல என்ன ஸ்ட்ரைக் ரேட் பண்ண போறீங்கன்னு நினைச்சு பாருங்க. அது எவ்வளோ டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜி கம்பேர்ட் டு டெஸ்ட் மேட்ச்ல வந்து நீங்க எந்த ட்ராக் போட போறீங்க, 4th இன்னிங்ஸ்ல எவ்வளோ சேஸ். இட்ஸ் ஜஸ்ட் வெரி ஸ்டாக் அண்ட் சீஸ். ஸோ டு வி நீட் 2 கோச்சஸ் நவ் மேனேஜ்மெண்ட்? ப்ராபபிலி டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட்லாம் இந்தியாவில் அந்த கான்செப்ட்லாம் வந்து வராது. So it's more likely to be like the selectors are essentially the directors of cricket. அவங்க தான் வந்து லைக் டீம் செலக்ட் பண்ணி லைக் தேர் பேலன்சிங் ஹூ பிளேஸ். இந்தியா ஸ்லைட்லி வந்து அந்த இங்கிலீஷ் மாடல் வந்து இந்தியா கிடையாது. லைக் மேபி தட்ஸ் an இங்கிலீஷ் மாடல் டு ஹேவ் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்றது. அண்ட் தென் அவங்க கீழே செலக்டர்ஸ் ஒர்க் பண்றது. இந்தியா வந்து இட்ஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் மாடல் வித் ஜெய்ஷா அண்ட் ஸ்டாஃப்.
looking after the admin element of it. Selectors தான் வந்துட்டு அந்த ரோல் எல்லாரும் வந்து அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. அந்த ஃபார்மேட்ட பேலன்ஸ் ஆமா. பண்ற ரோல் வந்து So, அந்த செலக்டர்ஸா மாதிரி பண்ணிட்டு தான். So, இருக்காங்க இப்போ. to be honest வந்து ஆனா வந்து கம்பீர் if we say no, then who is it அப்படின்றது like கம்பீர் வந்து like was completely out of the blue, on the back of KKR-க்கு வந்து சாம்பியன் IPL வின் பண்ணாரு. அந்த இதுல இருந்து தான் வந்தது. I mean, it is ஆமா, definitely like not just questioning the players and the captaincy. It is more about starting to like அவரையும் கண்டிப்பா வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும் in terms of like where is the result. I think one more loss and I think that's pretty much it. India will India வந்து 21st centuryல பாத்தீங்கன்னா ஓகே எவ்ரி 12 இயர்ஸ்க்கு தான் ஒரு சீரிஸ் தோக்குறாங்க. ஆனா this will be the second time they will lose a series within 1 year. ஹோம்ல ஒரு ஃபார்மிடபிள் ஆப்போசிஷனோட இன்னும் ஒரு Every டெஸ்ட் கூட 12 months. ஜெயிக்கல இன்னும் அவர். So I think the next test match is a make or break சொல்லலாம் கௌதம் கம்பீர் இது. இட்ஸ் கோட் பி ஹியூஜ். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் ஜஸ்ட் கோயிங் டு பி அவர் எப்படி ஜெயிக்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் இல்லை. ஆனா டெஸ்பரேட் ஆகி ஜெயிக்கிறாங்களா இல்ல டீமோட கேலிபர் வச்சு ஜெயிக்கிறாங்களா? கசியோ ரபாடா இல்லாத டீம்கிட்ட வந்து தோத்தது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு தான். ஓகே, வாவ், பார்க்கலாம். அடுத்த டெஸ்ட் மேட்ச்ல கில் விளையாடுறாரா? விளையாட மாட்டாங்க. என்ன latest news? ப்ராபப்ளி மை கட் ஃபீலிங். ஐ மீன் ஐ திங்க் இந்த டெஸ்டே இது பண்ணதுனால வெரி குவிக்லி அடுத்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துடுறது இல்ல. ஸோ அதுக்குள்ள வந்துட்டு ஸ்கேன்லாம் போயிட்டு இது பண்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி இன்ஃபேக்ட் விளையாடல அப்படின்னா வந்து ஓடிஐக்கெல்லாம் கூட அவர் வந்து விளையாட முடிஞ்சோன்னு சவுத் ஆஃப்ரிக்கா ஓடிஆர்ல இ மைட் ஜஸ்ட் அஸ் வெல் டேக் ரெஸ்ட் அண்ட் இந்த சீரீஸ்ல அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பட் ஆப்வியஸ்லி லைக் அவங்க வந்து இட்ஸ் ஜஸ்ட் வரும் ஒரு என்ன சொல்றது நெக்ஸ்ட் பாஸும் அவ்வளோதான் ஷுட் பி ரெடி ஃபார் தி டெஸ்ட் அப்படின்னா தென் ப்ராபப்ளி இஸ் டிஃப்ரெண்ட். But it's going to be a massive hole. You can't fill that hole with Devdutt Padikkal, which மட்டும் No, but I சமாளிக்க think முடியாது. Sai Sudarshan probably வந்துட்டு like essentially not number 4, but Sai Sudarshan can bat 3 and move Washington Sundar down probably to 4. So I think okay, Devdutt Padikkal இல்லைனாலும் I'm sure Sai Sudarshan அங்க கொண்டு or மொத்தவங்க எல்லாரும் அப்படியே மேலே தூக்கிட்டு வாஷிங்டன் சுந்தர் goes further down like clutch of all rounders in the middle. பட் அகைன் நம்பர் 3ல அவரை கொண்டு வந்திருக்காங்க. அவரும் விளையாடணும்னு விருப்பப்படுறாரு. ஸோ லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலி நம்ம அதை பத்தி பேசவே இல்லை. வாஷிங்டன் சுந்தர் அட் நம்பர் 3 அது வந்து இந்தியாவில் வந்து மேபி பட் நாட் ஓவர்சீஸ் because இந்தியாவில் வந்து you can afford to play 4 spinners with like 3 spinning all-rounders. Once you go overseas இல்ல அவரை பேட்டராவே விளையாட வைப்பாங்க போல இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜில தானே போறாங்க. பிகாஸ் சாய் சுதர்ஷன் வந்து ஐ திங்க் இஸ் டிராப்ட், நாட் செலக்டட் இன் த 11. ஏதோ இன்ஜுரினாலன்னு இல்ல. வாஷிங்டன் சுந்தருக்கு ஜெனுவினா நம்பர் 3ல ஆப்ஷனா எக்ஸ்பெரிமெண்ட் அதுதான் பண்றாங்க. சொல்றேன் அட் ஹோம் பண்ணுவான் பட் ஓவர்சீஸ்ல வந்துட்டு நீங்க it's not again about Washington Sundar. Washington Sundar can play as a spinner overseas. Clearly, he's proven that. So, obviously, maybe it's like once Jadeja, retires from Test, and in guarantee spinners overseas, வந்துட்டு விளையாடுறீங்கன்னா Washington Sundar is one spinner that is guaranteed to play. So, therefore, maybe like number 3ல வந்துட்டு அவர் விளையாடிட்டு and ball you can bring in. ஆனா நம்பர் 3ல when you have someone like Rahul Dravid, Ricky Ponting, இவங்கெல்லாம் விளையாடின நம்பர் 3ல யூ ஆர் நவ் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் someone like Washington Sundar. Let's see, it's a specialist position abroad. அதான சொல்ல வரீங்க. இந்தியால வந்து யூ கேன் கெட் அவே ஓப்பனிங் எல்லாரும் ஓப்பனிங் பண்ணணும் தான் ஆக்சுவலி ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா pitch is at its best. But abroadல நம்பர் 3 is actually probably the most important position, right? Jack Callis add that to the list. இதுல விளையாடினது when you look at how he played England and the seriesல it didn't look out of place. So number 3ல வந்து அவருக்கு வந்து கண்டிப்பா ஐ திங்க் அந்த ஸ்கில்ஸ் இருக்கு. ஸோ he may well be able to like both
டிராவிட் பாண்டிங், புஜாரா ஸ்டைல் அப்படிலாம் வந்து இப்போ வந்து நம்பர் 3ல வந்து உங்களுக்கு யாருமே இல்லை. அக்ராஸ் த வேர்ல்ட் யூ வில் ஸ்ட்ரகிள். ஐ மீன் டெம்பா பவுமாவே வந்துட்டு இஸ் லைக் வெரி ஓல்ட் ஸ்கூல் பேட்ஸ்மேன். அந்த மாதிரி பேட்ஸ்மேன் வந்து இப்போ கிடைக்கிறதே வந்து லைக் நம்ம புஜாரா போகும்போதே சொன்னோம். ஒன்ஸ் புஜாரா ம். மூவ்ஸ் தெர் இஸ் நோபடி லைக் that kind of old school batsman in பட் இவர் இந்த மேட்ச்ல ஓல்ட் ஸ்கூல் மாதிரி தான் விளையாடி இருக்காரு அவரு. ஸ்ட்ரைக் ரேட் exactly. 30ல தான் So, அடிச்சு வச்சு நிதானமா பண்ணலான்னு. பட் இட் டிட்ன்ட் but வொர்க் அவுட் what I அன்பார்ச்சுனேட்லி. mean is like domestic lane and the old school batsman coming in into like it's ம். difficult. There aren't many, I think, anywhere. ஆமா. ஸோ ஒரே ஒரு ஸ்டாட்டோட முடிச்சுக்கலாம் இந்த இந்த டாபிக்க. என்னன்னா, இந்தியா வந்து 200ஓட கம்மியா ஸ்கோர் வந்து ஹோம் சாயில்ல வந்து 30 அவுட் ஆஃப் 33 டைம்ஸ் சேஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. 2024க்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா, 33 ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ல 30 டைம்ஸ் சேஸ் பண்ணாங்க. 3 டைம்ஸ் ட்ரா ஆச்சு. ஸோ இட்ஸ் 30-0 லெஸ் தென் 200 குறைச்சதுன்னா. ஆனா லாஸ்ட் 1 இயர்ல மட்டுமே 147 அகைன்ஸ்ட் நியூசிலாந்து அண்ட் 123 அகைன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்காவை சேஸ் பண்ண முடியாம ஆல் அவுட் ஆயிருக்காங்க நம்ம ஆளுங்க. ஸோ ஐல் ஜஸ்ட் லீவ் இட் அட் தட். ஓகே. 2வது டாபிக் போறதுக்கு முன்னாடி வந்து ஐபிஎல். நம்ம as usual இது சொல்லாம சொல்லுங்க. நீங்கனாலும் சொல்லுங்க. விண்ணப்பம் இவ்வளவு தூரம் கேட்டிருந்தீங்கன்னா, யூடியூப்ல பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து கூடிய சீக்கிரம் 1000 போறதுக்கு let's try and get our subscriber family to 1000. ஆடியோ பாட்காஸ்ட்ல கேட்குறீங்கன்னா as usual we are available on all the Spotify, Apple Podcast எல்லாத்துலயும் அவைலபிள் இருக்கும். அதுவும் கேளுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, let's move on.